திமுக கூட்டணியை பலவீனமாக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் நம்மளை திமுக கூட்டணியிலிருந்து கலட்டி கொண்டு போக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதில் நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்ற மாதிரி ஒருத்தர் பேசியிருக்காரு. பேசினது யார், என்ன சொல்ல வரார் பார்த்துருவோம் வாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவரும் எம்பியுமான தொல் திருமாவளவன் அவர்கள், அவர் தான் என்னுடைய கட்சி தொண்டர்கள் கிட்ட ஒரு மேடையில் பேசுகிறார். அப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 8 சீட்டு 10 சீட்டுக்காக கட்சி மாறுறவங்களாம் நம்மால் கிடையாது. இன்னொன்று ப்ராக்டிக்கலாக பேசுவோம். இப்போ நம்ம இங்கேருந்து அதிமுகவுக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்க, அங்கே நமக்கு நிறையா சீட்டு கொடுக்குறாங்க. அந்த சீட்டு எல்லாத்துலேயுமே நம்ம ஜெயிச்சிட முடியுமா? அதுவும் உண்டு. ஒரு வேளை ஜெயிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, நான் என்ன சிஎம் ஆயிட முடியுமா? இல்லை அதிகாரத்தில் நமக்கு பங்கு தான் கொடுத்துருவாங்களா? 2.5 வருஷம் நான் 2.5 வருஷம் நீன்னு ஒத்துக்குவாரா எடப்பாடி பழனிசாமி அவர்கள்? ஒத்துக்க மாட்டார். அப்போ என்ன தான் நமக்கு பலன்? ஒன்றும் இல்லை. பாஜகவுக்கு திமுக கூட்டணியை பலவீனமாக்கணும், அதுக்காக எல்லாரையும் உருவ பார்க்குறது தான். இப்போ வேறு ஒன்றுமே கிடையாது. இதில் நீங்கள் நல்லா புரிஞ்சிக்க வேண்டியது, நம்ம கூட்டணி பலமாக இருக்குது. வரப்போகிற தேர்தலில் 200 தொகுதிகளில் நம்ம 200 தொகுதிகளுக்கு மேலே நம்ம வின் பண்ணணும். அதுக்கு காரணம் சிறுத்தைகள் தான் என்று வரலாறு கூட கூற வேண்டும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல பயங்கரமாக பேசியிருக்காரு திருமாவளவன் அவர்கள். 6 8வது நாளோ 8 10வது நாளோ நாளைக்கு திருமாவளவன் முதலமைச்சராக விட போவதில்லை. என்ன எடப்பாடிக்கு போனா எத்தனை சீட்டு கொடுக்குறாங்க? அவங்க சொல்லபடி வாதப்படி பார்ப்போம். அந்த சீட்டுகளில் அத்தனையும் 100% வெற்றி பெற்று விட முடியுமா? ஒருவேளை வெற்றி பெற்றாலும் அவர் என்ன ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுப்பாரா? 2.5 மாசம் நீங்க முதலமைச்சர், 2.5 மாசம் நான் முதலமைச்சர் அப்படின்னு பகிர்ந்தளிக்க தயாரா இருப்பாரா? அதுக்கடுத்தது என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேமுதிக திமுகவில் இணைந்தது பற்றி அவர் என்ன சொல்றாருன்னா, பாஜக எல்லாம் பயங்கர அப்செட்டு, எடப்பாடி பழனிசாமி அவர்கள்லாம் இடி இறங்கின மாதிரி ஆகிப்போச்சு, எல்லாரும் இப்போ அப்படியே குதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதை எதிர்பார்க்கவே இல்லை யாருமே. ஆனால் பாஜக சொல்லிக்கிட்டு இருக்குது, மூழ்க போகிற கப்பலில் போயிட்டு சேர்ந்துருக்கிறாங்க தேமுதிக அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் தேமுதிக எடுத்த முடிவுனால திமுக செஞ்சான்னு கேட்டால் அது நமக்கு என்ன எப்படின்றதெல்லாம் ரைட் விட்டுருங்க. ஆனால் இதுக்கு பின்னாடி திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய ராஜதந்திரம் இருக்கிறது என்பது மறுக்க முடியாத ஒரு மேட்ரு. அவர் அவ்வளோ பெரிய ராஜதந்திரி அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு திருமாவளவன் அவர்கள். தமிழ்நாடு காப்பாற்றப்பட்டால் தான் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க முடியும். ஆகவே இன்றைக்கு திமுக கூட்டணியில் இணைந்திருக்கிறது. இதை யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். பிஜேபி காரன் பூரா கதறான், கவிழுகிற கப்பல்ல போய் ஏறாரு இந்த அம்மாங்கிறான். அங்க வருவாங்க எதிர்பார்த்திருக்கிறான், பேசி பார்த்திருக்கிறான், முடியல. எடப்பாடி அவர்களுக்கு இடியே விழுந்திருக்கும், அவர் எதிர்பார்த்திருக்க மாட்டார். இது தேமுதிக எடுத்த அரசியல் என்பதை விட அண்ணன் தளபதி அவர்களின் ராஜதந்திரம் என்பதை